Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Bismillah and alhamdulillah, assalatu wassalam ala rasulillah. So, welcome you back on behalf of Ilm Open School. So, in the last video, we have seen the lesson 5, that is meal planning. So, in this video, we are going to discuss about the lesson 6, nutritional status. So, first of all, we have to be clear what is the term nutritional status means. So, nutritional status is nothing but is a health of a person that is influenced by intake and utilization of nutrients. அதாவது நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்சனோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு, அது எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்க உடம்புல எந்த அளவுக்கு எடுத்துக்குது, உடம்பு எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்குது அப்படின்றத வச்சு ஒருத்தவங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றது தான் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து நியூட்ரியன்ஸ் வந்து சாப்பிட்றாங்க, அதாவது ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு வந்து இன்அடிக்வேட் ஆர் நாட் யூட்டிலைஸ்டு ப்ராப்பர்லி. ஒன்று வந்து அவங்க ஒழுங்காக நியூட்ரியன்ட் கண்டென்ட் உள்ள ஃபுட்டை சாப்பிட மாட்டாங்க, ஆர் எல்ஸ் த நியூட்ரியன்ஸ் வில் நாட் பி யூட்டிலைஸ்டு ப்ராப்பர்லி பை தி பாடி டியூ டு சம் டிசீஸ் கண்டிஷன் ஆர் டியூ டு சம் problems. So there comes a imbalance in the body. ஸோ அவங்க பாடி வந்து கரெக்டான அளவு நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கல அப்படிங்கும்போது அவங்க பாடியில் ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும்போது இட் மே லீட் டு a severe problem which may affect the nutritional status of an individual. ஸோ ஒரு நியூட்ரியன் சாப்பிடும்போது அதை அந்த பாடி ஒழுங்காக எடுத்துக்கலைனாலோ இல்லை அவங்க ஒழுங்கான ஃபுட் சாப்பிடலைனாலோ நம்ம பாடியில் ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும், which may lead to a severe problem or which may affect the nutritional status of an individual. Okay. ஸோ ஒரு நார்மல் நியூட்ரிஷனல் இன்டேக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டான ஃபுட் அவங்க எடுத்துக்குவாங்க, அட் த சேம் டைம் அவங்க பாடிக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ஸ் வந்து அந்த பாடி கரெக்டாக அந்த ஃபுட்லேருந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் நார்மல் நியூட்ரிஷனல் இன்டேக். ஸோ வாட் இஸ் மீன் பை மால் நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பேலன்ஸ்டு ஃபுட் இன்டேக். சரியான கரெக்டான அளவு நியூட்ரியன்ட் உள்ள ஃபுட்டை ஒரு பர்சன் சாப்பிடலைனாலோ அவங்களுக்கு அந்த பாடி வந்து அந்த நியூட்ரியன்ஸை கரெக்டாக எடுத்துக்கலனாலோ வரக்கூடிய ப்ராப்ளம் தான் மால் நியூட்ரிஷன். ஓகே, இம்பேலன்ஸ்டு ஃபுட் இன்டேக், ஒழுங்கான டயட் இல்லாதது, இன்னொன்று டயட் சாப்பிட்டாலும் அவங்க பாடி வந்து அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணாமல் விட்டுட்டுறது. ஸோ இதுதான் மால் நியூட்ரிஷனுக்காக மெயினான ரீசன். ஓகே, நெக்ஸ்ட் திங், மால் நியூட்ரிஷன். தெர் ஆர் 2 types ஆஃப் மால் நியூட்ரிஷன். நம்ம காமனாக நமக்கு என்ன நினைப்போம் அப்படின்னா, மால் நியூட்ரிஷன் அப்படின்னா அவங்க ஒழுங்காக சத்துக்கள் எடுத்துக்கல, அவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய டெஃபிஷியன்சி டிசீஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம மால் நியூட்ரிஷன் நினச்சிட்ருக்கோம். பட் மால் நியூட்ரிஷன் அப்படின்ற டேர்முக்கு மீனிங்கே என்னென்னா, நியூட்ரிஷன் ப்ராப்பராக இல்லை. இட் மே பி லெஸ்ஸர் ஆர் இட் மே பி ஹையர். ஒன்று அவங்க நியூட்ரியண்ட்டை கம்மியாக எடுத்துக்கலாம், இல்லை தேவையில்லாத நியூட்ரியண்ட்டை அவங்க அதிகமாக எடுத்துக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் மால் நியூட்ரிஷன். ஸோ மால் நியூட்ரிஷன் இஸ் டிவைடட் இன்டு 2 types. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அண்டர் நியூட்ரிஷன், அடுத்து ஓவர் நியூட்ரிஷன். அண்டர் நியூட்ரிஷன்னா ஏதோ ஒரு பர்சன் ஏதோ ஒரு நியூட்ரியண்ட்டை லேக்காக சாப்பிட்றாங்க, லேக்காக எடுத்துக்கிறாங்க, கம்மியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா தட் மே லீட்ஸ் டு அண்டர் நியூட்ரிஷன். ஓகே, ஓவர் நியூட்ரிஷன் அப்படின்னா when they take excess amount of nutrients, it may also lead to some malnutrition, some over nutrition அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், அண்டர் நியூட்ரிஷன் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க வந்து கார்போஹைட்ரேட்டே எடுத்துக்கல, ஒழுங்காகவே சாப்பிட்றதில்ல, அப்படிங்கும் போது அவங்க பாடியில் எனர்ஜி இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி தே வில் லாஸ் சம் வெயிட். அதே மாதிரி அவங்க நியூட்ரியன் கண்டென்ட் எல்லாமே குறைஞ்சி அண்டர் நியூட்ரிஷனுக்கு போயிடுவாங்க. ஓவர் நியூட்ரிஷன் என்ன கேட்டகரி அப்படின்னா, தே வில் ஈட் மோர் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட், சுகர்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், அந்த மாதிரி நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு எக்ஸஸாக கார்போஹைட்ரேட் ஃபேட்லாம் அதிகமாகி அவங்க ஓவர் நியூட்ரிஷனில் கொண்டு போய் விட்டுரும். தட் மே லீட்ஸ் டு ஒபிசிட்டி. ஓகே, தீஸ் ஆர் ஆல் த 2 types ஆஃப் மால்நியூட்ரிஷன். வாட் இஸ் த மெயின் காசஸ் ஆஃப் மால்நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிக்ரீஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் டியூ டு
இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன். இப்போ வந்து நம்ம பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகும்போது சில பேர் ரொம்ப ஏழ்மையா பாவர்ட்டியில இருக்கும்போது அவங்களுக்கு ஃபுட் சரியா கிடைக்கிறது இல்ல. ஸோ அவங்க ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபுட் இன்டேக் கம்மியாகும்போது அவங்களோட பாடியில உள்ள ப்ரொடக்ஷன் எதுவுமே எல்லாமே கம்மியாயிடும். எல்லாமே கம்மியாயிடும். அவங்க பாடியில உள்ள ஸ்டாக்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் எல்லாமே கம்மியாயி அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மால் நியூட்ரிஷனுக்கு வரதுக்கான வாய்ப்புகளா அமையலாம். ஸோ இதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னா லோயர் ஃபுட் இன்டேக், ரொம்ப கம்மியா அவங்க ஃபுட் சாப்பிடுறது. 2வது என்னன்னா இக்னோரன்ஸ், அவாய்ட் பண்ணுவாங்க. சில ஃபுட்டை சாப்பிட மாட்டாங்க, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை சாப்பிட மாட்டாங்க. இன்னொன்று என்னன்னா ராங் இன்ஃபேன்ட் ஃபீடிங் ப்ராக்டிசஸ். ஒழுங்கா அந்த குழந்தைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு ஒரு ஒரு பேரண்ட்டுக்கு தெரியாம சரியான சாப்பாடு கொடுக்காம ஒன்று சுகர் கண்டென்ட் அதிகமாக கொடுத்து ஓவர் நியூட்ரிஷன் ஆகிடும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒழுங்கான ஃபுட் கொடுக்காம அவங்க அண்டர் நியூட்ரிஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் ஒரு இக்னோரன்ஸும் ஒரு காஸ் ஆஃப் மால் நியூட்ரிஷன். அடுத்து எக்கனாமிக் கண்டிஷன். ஸோ இப்போ வந்து விலைவாசி ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு ஃபுட்டை ஒருத்தவங்களால வாங்க முடியல அப்படின்ற ஒரு கட்டத்தில் அவங்க அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லாத ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒன்று அண்டர் நியூட்ரிஷன் வரலாம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கிளாஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறதுனால ஓவர் நியூட்ரிஷன் ஆயிடலாம். ஸோ எக்கனாமிக் கண்டிஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த காசஸ் ஆஃப் மால் நியூட்ரிஷன். இன்னொன்று ஸ்ட்ரெஸ் கண்டிஷன், இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருத்தவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு மால் நியூட்ரிஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ளவங்க தே வில் ஈட் மோர், என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா, அதனால அவங்க ஓவர் நியூட்ரிஷன் வரலாம். சில பேர் சாப்பிடாமலே இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு அண்டர் நியூட்ரிஷன் வரலாம். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸும் மால் நியூட்ரிஷனுக்கு ஒரு பெரிய காஸாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிசிக்கல் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கிற கட்டத்தில் ஒரு யங் சில்ட்ரன் இல்லை ஒரு அடலசென்ட்டாக இருக்காங்க, இல்லை ப்ரெக்னென்ட் விமனாக இருக்காங்கன்னா, இல்லை லாக்டேட்டிங் விமனாக இருக்காங்கன்னா அந்த டயத்தில் அவங்களுக்கு சில நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நியூட்ரியன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு மால் நியூட்ரிஷன் வர வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் காஸ் என்ன அப்படின்னா புவர் ஃபிசிக்கல் பர்சனல் ஹைஜீன் அண்ட் என்விரான்மெண்டல் சானிடேஷன். ஒரு பர்சனல் ஹைஜீன், ஒரு சுத்தம் இல்லாமல் ஒரு வீட்லையோ இல்லை ஒரு சுற்று வட்டாரத்துல இருக்கும் போது அவங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், நிறைய டிசீசஸ் வரலாம், ரொம்ப அடிக்கடி இல்னஸ் வரலாம். அப்படி இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாடி வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது, அவங்க சாப்பிட்ற ஃபுட்டை அந்த பாடி ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிக்காது. அப்படி இருக்கும் போது ஃபார் ஷுர் தே வில் they may lead into malnutrition. Okay, these are all the causes and influence of malnutrition. அடுத்து இந்த மால் நியூட்ரிஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஹவு கேன் வி அசஸ் த நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்? ஒருத்தவங்க வந்து அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு மோசமான நிலையில் இருக்குது, அவங்க வந்து ஒரு ஹெல்த்தியாக இல்லை அப்படின்றத ஹவு வி கேன் அசஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். The process of determining the nutritional status of an individual or a group is known as nutritional assessment. So nutritional assessment அப்படின்னா என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் இல்லை ஒரு குரூப்பில் அவங்க வந்து அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா அன்ஹெல்த்தியாக இருக்காங்களா, ஓவர் நியூட்ரிஷனாக இருக்காங்களா அண்டர் நியூட்ரிஷனாக இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நியூட்ரிஷனல் அசஸ்மெண்ட். ஓகே, ஸோ எப்படி ஒருத்தவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை மெயினாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் என்னென்னா அவங்களோட ஃபிசிக்கல் க்ரோத், அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காங்களா அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து மெயினாக ஒருத்தவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பை டிட்டர்மைனிங் டயட்ரி இன்டேக், அவங்க என்ன சாப்பிட்றாங்க, டெய்லி வாட் தேவர் ஈட்டிங், ஹவு தேர் டயட் பேட்டர்ன் இஸ் சேஞ்சிங் ஆன் ஆஃபன் அப்படின்றத வச்சு நம்ம ஒருத்தவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று என்னன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் டெஃபிஷியன்சி டிசீஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ரொம்ப லீன் ஆகிட்டே இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு வந்து ரொம்ப அடிக்கடி மயக்கமாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் அந்த மாதிரியான இதை கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான டெஃபிஷியன்சி டிசீஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சிருவோம். ஸோ அதை வச்சு அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை நம்மளால அசஸ் பண்ண முடியும். These are all the three main ways that
through which we can measure the nutritional status of an individual or a group. First வந்து physical growth. மெயினா physical growth யாருக்கு பார்ப்போம்னா சில்ட்ரன்ஸ்க்கு. ஒரு சைல்டு வந்து அவங்க ஏஜுக்கு ஏத்த ஹைட் அண்ட் வெயிட் இல்ல ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இல்லை அப்படின்னாலே நம்ம வந்து we can guess that child is suffering from some nutritional problem அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் திங், there are standard weights and heights which the children is expected to attain in a particular age. அதாவது நம்ம எப்படி அவங்க கரெக்டா வெயிட்டுக்கு ஏத்த ஹைட் இருக்காங்க, ஏஜுக்கு ஏத்த ஹைட் இருக்காங்க, ஏஜுக்கு ஏத்த வெயிட் இருக்காங்கன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are some references like WHO அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்கன்னா ஒரு சார்ட் கிரியேட் பண்றாங்க. அந்த சார்ட்ல ஒரு குழந்தை 6 வயசு இருந்துச்சுன்னா எவ்வளோ வெயிட் இருக்கணும், ஒரு 10 வயசு இருந்துச்சுன்னா எவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ கிராம்ஸ் வெயிட் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை எவ்வளோ ஹைட் இருக்கணும். ஸோ அப்படின்ற மாதிரி தேர் இஸ் சம் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம ரெஃபர் பண்ணி we can measure the physical growth of a individual. அது மூலியமா அந்த குழந்தை நார்மலா இருக்கா அப்நார்மலா இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ உங்க புக்ல வந்து தேர் ஆர் சம் டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள்ல வந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும், இந்த ஏஜுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்ற சார்ட் வந்து இட் இஸ் தேர் இன் யுவர் புக். ஸோ யூ கேன் ரெஃபர் தட் புக் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் த நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் த்ரூ ஃபிசிக்கல் growth. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டயட்ரி இன்டேக். ஒருத்தவங்க சாப்பிட்றத வச்சு எப்படி ஒருத்தவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா 24 ஹார்ஸ் ரீகால் மெத்தட்னு சொல்லுவாங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம். ஒரு 24 மணி நேரத்துல ஒருத்தவங்க அவங்க வீட்டில் என்னென்ன ஃபுட் சாப்பிட்றாங்க, எவ்வளோ மெஷர் சாப்பிட்றாங்க அப்படின்றதுல வச்சு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஃபுட் பிரமிடோட நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பேர் பண்ணுவோம். ஏற்கனவே நீங்கள் ஃபுட் பிரமிட் படிச்சிருப்பீங்க. ஸோ இவங்க கரெக்டான அளவு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறாங்களா, கரெக்டான அளவு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறாங்களா, கரெக்டான அளவு ஃபேட் எடுத்துக்கிறாங்களா அப்படின்றத வச்சு நம்ம வந்து அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டயட்ரி இன்டேக்கை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாள் நீங்கள் என்ன ஃபுட் ஐட்டம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத லிஸ்ட் டவுன் பண்ணணும். ப்ளஸ் ரா ஃபுட் ஐட்டம் ஆல்சோ, எவ்வளோ ரா ஃபுட் ஐட்டம் எடுத்து அதை சமைச்சு நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். நெக்ஸ்ட்டு வி ஹாவ் டு குரூப் த ஃபுட் ஐட்டம்ஸ். இப்போ ரைஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து சீரியல்ஸ் இல்லை தனியாக வச்சிடணும். இப்போ வெஜிடபிள்ஸாக இருந்துச்சா அது வெஜிடபிள்ஸ் ப்ராடக்ட்டில் வச்சிடணும். இப்போ ஆயில் இருந்துச்சுன்னா அதை ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸில் வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி குரூப்பாக நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்து பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு ஃபைனலி வி ஹாவ் டு கம்பேர் தட் வித் ரெக்கமெண்டட் டயட்ரி இன்டேக்ஸ். ஒரு நாளைக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த இன்டேக்ஸோட வி ஹாவ் டு மேட்ச் பண்ணி அவங்க ஏஜ் அவங்களோட ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி என்ன பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்க ஒரு நாளைக்கு என்ன டைப் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கிறாங்க, நியூட்ரிஷியஸாக எடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை இந்த ஃபுட் இன்டேக் வச்சு நம்ம இப்படி கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூ ஹாவ் டு நோட் டவுன் த ஃபுட் ஐட்டம்ஸ் தட் யூ ஹாவ் டேக்கன் ஃபார் அ வீக். 1 வீக்குக்கு நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி அதில் என்ன நியூட்ரியன்ஸ் மெயினாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எந்த நியூட்ரியன்ஸ் உள்ள ஃபுட்டை நீங்கள் அதிகமாக சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத யூ ஹாவ் டு டூ இட். ஓகே, ஸோ தே ஹவ் கிவன் சம் பேலன்ஸ்ட் டயட் ஃபார் அடல்ட் மேன். ஒரு செடன்ட்ரினா ஒரு நார்மலான ஒர்க் பண்ணுற ஒரு அடல்ட் மேனுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்ட் டயட் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எதனால் அதை பார்க்குறோம் அப்படின்னா, இதை வச்சு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அவங்க வந்து ஃபுட் சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படின்றத மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்னா ஃபேட் ஆர் ஆயில்ஸ் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிராம். அந்த ஒரு ஸ்டார் கொடுத்துருக்கிறது வந்து இது குவான்டிட்டி. ஓகேவா, அந்த 4 கொடுத்துருக்கிறது போர்ஷன், எவ்வளோ போர்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. 5 கிராம்ன்றது போர்ஷன் சைஸ், ஒரு ஸ்டார் கொடுத்துருக்கிறது போர்ஷன் சைஸ், 2 ஸ்டார் கொடுத்துருக்கிறது எத்தனை போர்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸ் நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்றது 2 ஸ்டார்ஸ் டெபிக் பண்ணுது. ஓகேவா, ஸோ இப்போ ஃபேட்ஸ் ஆர் ஆயில்ஸை பொறுத்த வரைக்கும் 5 கிராம் 4 போர்ஷனா,
மார்னிங் ஒரு 5 கிராம், ஆஃப்டர்நூன் ஒரு 5 கிராம், ஈவினிங் ஒரு 5 கிராம், நைட் ஒரு 5 கிராம் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ சுகர்ஸ் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா 5 கிராம் 5 போர்ஷன்ஸாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 கிராம் 3 போர்ஷன்ஸாக எடுத்துக்கணும். பல்சஸாக வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ப்ரோட்டீன் எதுலேருந்து கிடைக்கும்? பல்ஸ்லேருந்து கிடைக்கும். ஸோ 30 கிராம் இன்ட்டு 2 போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா 60 கிராம் ப்ரோட்டீன் அவங்க எடுத்துக்குவாங்க. தென் பல்சஸ், இப்போ நான் வெஜிடேரியனாக இருந்தால் பல்சஸ் கொஞ்சம், மீட் கொஞ்சம். ஓகே, 30 கிராம் ஒரு போர்ஷன் வந்து பல்ஸ், 30 கிராம் ஒரு போர்ஷன் வந்து நான்வெஜ் ஃபுட். ஓகே, ஸோ அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து 100 கிராம் 4 போர்ஷன்ஸ், ஃப்ரூட்ஸ் 100 கிராம் 1 போர்ஷன் போதும். சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ் பொறுத்த வரைக்கும் 30 கிராம் 14 போர்ஷன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஒரு அடல்ட் மேனுக்கான பேலன்ஸ்ட் டயட். ஸோ இதுவே வந்து எல்டர்லி மேனாக இருந்தாங்கன்னா இதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் 3 போர்ஷன்ஸ் ஆஃப் சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ் அண்ட் ஆட் அண்ட் எக்ஸ்ட்ரா சர்விங்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸை கட் டவுன் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு எனர்ஜி கம்மியாக தான் தேவைப்படும். பட் அவங்களுக்கு நியூட்ரியன்ஸ், அதாவது விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிகமாக தேவைப்படும். அதனால ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு போர்ஷன் நீங்கள் ஃப்ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு எல்டர்லி மேனுக்கு நீங்கள் வந்து பேலன்ஸ் டயட்டை மாடிஃபை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் திங், ஒரு அடல்ட் விமனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ ஃபேட் எடுத்துக்கணும்? 5 கிராம் இன்ட்டு 4 போர்ஷன், சுகர் 5 கிராம் இன்ட்டு 4 போர்ஷன், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் 100 கிராம் இன்ட்டு 3 போர்ஷன், பல்சஸ் வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா 30 கிராம் இன்ட்டு 2 போர்ஷன்ஸ், நான் வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா பல்சஸ் 30 கிராம் ஒரு போர்ஷன், நான்வெஜ் 30 கிராம் 1 போர்ஷன். வெஜிடபிள்ஸாக இருந்துச்சுன்னா 100 கிராம் 3 போர்ஷன், ஃப்ரூட்ஸ் 100 கிராம் 1 போர்ஷன், சீரியல்ஸ் 30 கிராம் 14 போர்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு அடல்ட் விமனுக்கான பேலன்ஸ் டயட். ஸோ இதில் வந்து ப்ரெக்னென்ட் விமனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் என்னென்ன ஆட் பண்ணணும்னா, ஃபேட் அண்ட் ஆயிலில் 2 போர்ஷன் ஆட் பண்ணலாம், மில்க் 2, தென் ஃப்ரூட் 1 போர்ஷன், க்ரீன் லீஃப் வெஜிடபிள் ஒரு ஹாஃப் ஆட் பண்ணலாம். அதுவே லாக்டேட்டிங் விமனாக இருந்தாங்கன்னா சீரியல்ஸும் ஒரு போர்ஷன் ஆட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படும். பல்சஸ் ப்ரோட்டீனும் அதிகமாக தேவைப்படும். பல்சஸ் 1, fat and oils 2, milk 2, fruit 1, green leaf vegetable half. Between 6 to 12 month of lactationல இருந்தாங்கன்னா திரும்ப என்ன பண்ணும், 6 months 12 months ஆயிடுச்சு அவங்க ஃபீட் பண்ண ஆரம்பிச்சுன்னா திரும்ப அவங்களுக்கு வந்து இந்த அதிகப்படுத்தணும் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் குறைச்சிடணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதே அளவு கொடுத்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த போர்ஷன் சைஸை கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு கொண்டு வந்துடணும். இதுவே எல்டர்லி விமனாக இருந்தாங்கன்னா ஃப்ரூட் ஒரு போர்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸை 2 போர்ஷன் கட் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து அடல்ட் விமனுக்கான பேலன்ஸ் டயட். அதுலேருந்து நீங்கள் எப்படி ப்ரெக்னென்ட் விமன், லாக்டேட்டிங் விமன் அண்ட் எல்டர்லி விமனுக்கு நீங்கள் மாடிஃபை பண்ணுவீங்க அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சு யூ கேன் ஃபைண்ட் த நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அ இண்டிவிஜுவல் ஆர் அ குரூப் இன் அ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் இல்லை ஒரு குரூப்பில் இல்லை ஒரு இண்டிவிஜுவலோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் அவங்க டயட்ரி இன்டேக்கை வச்சு இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகக்னைசிங் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி டிசீஸ். ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் டெஃபிஷியன்சிஸ் வில் மீன் புவர் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ். ஒருத்தவங்களுக்கு ஒன்று இல்லை அதற்கு மேற்பட்ட டெஃபிஷியன்சி டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் புவராக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தவங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சு, ஒழுங்காக அவங்க சாப்பாடு எடுத்துக்கல, ஒழுங்காக நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விட்டமின் ஏ அவங்க சாப்பிடவே இல்லை அப்படின்னா அவங்க ஃப்ரூட்ஸ் ரொம்ப சாப்பிட மாட்றாங்க, க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்றாங்க, நான்வெஜ்ஜும் ஒழுங்காக சாப்பிட மாட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் ஏ வந்து டெஃபிஷியன்சி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்க வந்து வளர்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எனர்ஜி அண்ட் ப்ரோட்டீன் அதிகமாக தேவைப்படும். அதை நம்ம ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா அந்த சில்ட்ரன்ஸ்க்கு ப்ரோட்டீன், எனர்ஜி, மால் நியூட்ரிஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டெஃபிஷியன்சி டிசீஸ் ஒருத்தவங்களுக்கு இருக்கிறத வச்சு நம்ம அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ப்ராப்பராக இல்லை, ரொம்ப புவராக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து 3 methods to find out the nutritional status of an individual. ஸோ இப்போ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னா என்ன?
ஒண்ணு அல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு குறைபாடா இருக்கு. அது மூலியமா ஒரு டிசீஸ் நம்ம பாடியில வருது அப்படின்னா, அதுதான் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி டிசீஸ். ஓகே. ஸோ மெயினா வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து நெறைய இருக்கு. இது நவ் வி ஆர் கோயிங் டு சீ த ஜஸ்ட் 4 நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி டிசீஸ் விச் இஸ் வெரி காமன். ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ஒரு 4 நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி டிசீஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டீன், எனர்ஜி, மால்நியூட்ரிஷன். அத வந்து பிஇஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு புரோட்டீனோ இல்ல எனர்ஜியோ சரியான அளவுல கிடைக்காத போது வரக்கூடிய டிசீஸ் பேரு தான் புரோட்டீன், எனர்ஜி, மால்நியூட்ரிஷன். ஸோ இதுல வந்து 2 டைப் ஆஃப் டிசீஸ் வரும். ஒன்னு மெராஸ்மஸ், இன்னொன்னு குவாஷியர்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெராஸ்மஸ் அண்ட் குவாஷியர்கர். செகண்ட் வந்து விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி பத்தி பார்க்க போறோம். அடுத்து அனீமியா, அடுத்து அயோடின் டெஃபிஷியன்சி. இந்த 4 டெஃபிஷியன்சி டிசீஸ் பத்தி நம்ம இப்போ டீடைல்டா பார்க்கலாம். So protein, energy, malnutrition, PEM. As I said earlier, it is due to lack of energy and protein. ஒன்று அவங்க அவங்க ஃபுட்ல டயட்ல எனர்ஜியும் லேக் ஆயிருக்கும், ப்ரோட்டீனும் லேக் ஆயிருக்கும். இல்லை அவங்களுக்கு ஃபுட் அவங்க டயட்ல ப்ரோட்டீன் மட்டும் லேக் ஆயிருக்கும். ஸோ இதனால வரக்கூடியது தான் ப்ரோட்டீன், எனர்ஜி, மால்நியூட்ரிஷன். ஸோ எதனால நம்ம எனர்ஜி, புரோட்டீன் கம்மியாகிறதுனால நம்ம பாடியில டிசீஸ் வருது? எப்படி எனர்ஜி, புரோட்டீன் வந்து நம்ம பாடியில கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப கம்மியான எனர்ஜி எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட், ஃபேட்டு சாப்பிட்றதே இல்லை. ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு அது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அவங்க பாடியில வந்து எனர்ஜி வந்து டெஃபிஷியன்சி ஆயிடும். அவங்க பாடியில எனர்ஜி இருக்காது. எனர்ஜி இல்லாத போது அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. கஷ்டமா இருக்கும். அந்த டயத்துல நம்ம பாடி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் புரோட்டீன் ஃபார் கிவிங் எனர்ஜி பிகாஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் கார்போஹைட்ரேட் இஸ் லோ. நமக்கு எனர்ஜி தரக்கூடிய ஃபுட்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் தான். ஆனா அதுவே சாப்பிடாத போது கண்டிப்பா நம்ம உடலுக்கு எனர்ஜி தேவை. நம்ம நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு விட நம்ம பாடியில உள்ள இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எனர்ஜி இஸ் வெரி மச் எசென்ஷியல். ஓகேவா? அந்த டயத்துல நம்ம பாடி என்ன பண்ணும்னா, நம்ம சாப்பிடுற புரோட்டீனை எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடும். புரோட்டீனோட வேலை என்ன? பாடி பில்டிங். ஆனா பாடி பில்டிங் ஆகாம அந்த புரோட்டீன் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும்? நம்ம பாடியில புரோட்டீன் வந்து டெஃபிஷியன்சி ஆயிடும். ஓகே, அதனால புரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து மெட்டபாலிசம். ஸோ இந்த புரோட்டீன், எனர்ஜி, மால்நியூட்ரிஷன் வந்து 2 டைப் நம்ம பார்த்தோம். மெராஸ்மஸ் அண்ட் குவாஷியார்கர். இப்போ மெராஸ்மஸ்னா என்ன, குவாஷியார்கர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மெராஸ்மஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபிஷியன்சி ஆஃப் போத் எனர்ஜி அண்ட் ப்ரோட்டீன். எனர்ஜியும் இருக்காது, ப்ரோட்டீனும் நம்ம பாடியில் இல்லாத போது வரக்கூடிய கண்டிஷன் தான் மெராஸ்மஸ். குவாஷியார்கர் வந்து ப்ரோட்டீன் மட்டும் டெஃபிஷியன்ட் ஆகுறதுனால வரக்கூடிய டிசீஸ் குவாஷியார்கர். ஏஜ் குரூப், எந்த ஏஜ் குரூப் வந்து ரொம்ப அதிகமாக இதில் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 மந்த், பிஃபோர் 12 மந்த், 12 வயசுக்கு 12 மாசத்துக்கு முன்னாடி உள்ள குழந்தைங்களுக்கு தான் மோஸ்ட்லி மெராஸ்மஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குவாஷியார்கர் பொறுத்த வரைக்கும் அந்த 1லேருந்து 3 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மெராஸ்மஸோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, லூஸ் அண்ட் wrinkled ஸ்கின் டியூ டு லாஸ் ஆஃப் ஃபேட் beneath the skin. ஸோ அவங்களுக்கு வந்து எனர்ஜியே இல்லாததுனால அவங்க பாடியில் உள்ள ஃபேட்டு, ப்ரோட்டீன் எல்லாமே என்ன ஆகிடும்? எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களோட தோல், அதாவது தோலும் எலும்பும் தோலுமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல அவங்க இருப்பாங்க. ஸ்ட்ரங்கன் அப்டாமன் ரொம்ப சுருங்கி போயிருக்கும், பசி அதிகமா இருக்கும், டயரியா ஆஃபன் இருக்கும். ஸோ இதுதான் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் மெராஸ்மஸ். குவாஷியார்கருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிமானா வந்து ஸ்வெல்லிங், அதாவது வீக்கம் சொல்லுவாங்க இல்லையா, கால்லாம் வீங்கி போயிருக்கும், நீர் கோர்த்துருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீங்கி போன மாதிரி இருக்கும். தண்ணி வந்து அப்படியே சலம் கோர்த்த மாதிரி, தண்ணி கோர்த்த மாதிரி காலு, மூஞ்சி எங்க பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருப்பாங்க ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ட் போது. ஸோ பாட் பெல்லி, அதாவது ரொம்ப ஒரு பாட் மாதிரி பெல்லி வந்து வீங்கி போயிடும். லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசி இருக்காது. தென் ஸ்கின் ரேஷஸ், ஸ்கின்ல நிறைய ரேஷஸ், அப்புறம் ஸ்கின் வந்து அப்படியே பீல் ஆகும், அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வரும்.
தென் ஹேர் வந்து ரொம்ப லைட் கலர்டா, ரொம்ப டல்லா அந்த மாரி இருக்கும். தென் இது வந்து ஈஸியா லிவர் வந்து என்லார்ஜ்மென்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் புரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன். நெக்ஸ்ட் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. ஸோ நம்மளோட டயட்ல விட்டமின் ஏ கம்மியா எடுத்துக்கிட்டோம்னா இட் மே லீட் டு விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. ஸோ மெயினா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி அஃபெக்ட் ஆகக்கூடிய பார்ட் வந்து நம்மளோட ஐஸ். ஓகே, ஐ சேஞ்சஸ் பிகின் வித் நைட் பிளைண்ட்னஸ், அதாவது மாலை கண் நோய்னு சொல்லுவாங்க தெரியுமா? இருட்டுனா அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா இருட்டுல நம்ம பார்க்கறதுக்கு விட்டமின் ஏ வந்து ரொம்ப அவசியம். இப்ப லைட் போனாலும் சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரு 6 o'clock 7 o'clock மேல சில விஷயங்களை நம்மளால நம்ம கண்ணு பார்க்க முடியுது இல்லையா? அதுக்கு ரீசன் வந்து விட்டமின் ஏ. ஆனா அந்த விட்டமின் ஏ டெஃபிஷியன்ட் ஆகும்போது அந்த டார்க் லைட்ல நம்மளால எதையுமே பார்க்க முடியாது. ஸோ இதை ட்ரீட் பண்ணாமலே விட்டுட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா கண்ணு பிளைண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து என்ன ஆகும்னா நம்மளோட ஐஸோட ஒயிட் போர்ஷன் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடும். ஈரமே இல்லாம ரொம்ப ட்ரை ஆயிடும். ஸோ அது அது ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். இன்னொன்று என்னன்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸும் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ தீஸ் ஆர் தி சைன்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. தென் அனீமியா. அனீமியா நம்ம காமனா தெரிஞ்சிருக்கும். ஸோ இட் இஸ் டியூ டு த லோ லெவல் ஆஃப் ஹீமோக்ளோபின் இன் த பிளட். நம்ம பிளட்ல ஹீமோக்ளோபின் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. ஸோ அதுதான் நம்மளோட பிளட்டுக்கு வந்து ரெட் கலரை வந்து கொடுக்குது. அதே மாதிரி அது முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம பிளட் வந்து ஆக்சிஜனை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குது இல்லையா? ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த ஹீமோக்ளோபின் தான். நம்ம பாடியில உள்ள டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கிறது ஹீமோக்ளோபின். ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு வரக்கூடிய கண்டிஷன் தான் அனீமியா. ஸோ அது மட்டும் இல்லாம அனீமியா வந்து நம்ம பாடியில வந்து மோஸ்ட்லி அயன், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 இந்த 3 டைப் ஆஃப் நியூட்ரியன்ட் கம்மி ஆகும்போது நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் டிக்ரீஸ் ஆகும், அனீமியா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, ரொம்ப வீக்கா இருப்பாங்க, பசி இருக்காது, அவங்களோட நாக்கு இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கூட டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா நாக்கு காட்டுங்கன்னு சொல்லுவாங்க, கண்ணுக்கு கீழே பார்ப்பாங்க. ஸோ அது வந்து பேல் ஆயிடும், அதாவது நம்ம ரெட்டிஷா இல்லாம ரொம்ப லைட் கலர் ஆயிடும். அப்புறம் நெயில்ஸ் வந்து பெண்ட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஸோ நிறைய வந்து ஸ்பூன் ஷேப்டு நெயில்ஸ்லாம் இருக்கும். என்ன பண்றது, நெயில் வந்து டக்கு டக்குன்னு உடஞ்சிரும், வளைஞ்சு போயிருக்கும். அவங்களோட நார்மலான ஒர்க்கோட கெப்பாசிட்டி குறைஞ்சிடும். அவங்க முன்னாடி நல்லா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு அனீமியா வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியானதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் அனீமியா. தென் அயோடின் டெஃபிஷியன்சி. அயோடின் வந்து ரொம்ப முக்கியமா எதுக்கு தேவைப்படும்னா தைராக்சின் ஹார்மோன். தைராய்டு கிளாண்ட் தான் இந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹார்மோன் வந்து நம்மளோட பாடியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு ஹார்மோன் தைராக்சின் ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் ஃபார்ம் ஆகுறதுக்கு, இந்த ஹார்மோனுக்கு அயோடின் வந்து ரொம்ப அவசியம். ஸோ அயோடினை வந்து கம்மியாக எடுத்துக்கும் போது இந்த தைராக்சின் ஹார்மோனோட ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் கம்மியாயிடும். ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி அடல்ட்ஸ்க்கு வந்து காய்டர் அப்படின்னு வரும். காய்டர் அப்படின்னா முன்கழுத்து கழலைன்னு சொல்லுவாங்க. அவங்களோட கழுத்து வந்து என்ன இருக்கும், வீங்கி இருக்கும், தைராய்டு அப்படிலாம் சொல்லுவாங்க, சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு டிசீஸ் கண்டிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே குழந்தைங்களா இருந்தால் கிரிட்டினிசம், அவங்க வந்து வளர்ச்சி இல்லாமல் ஆயிடுவாங்க, ஷார்ட்டாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, வளராம. ஸோ அதுக்கு வந்து அயோடின் டெஃபிஷியன்சி தான் முக்கியமான ரீசன். அதே மாதிரி ஒரு ப்ரெக்னன்சி டயத்தில் இந்த அயோடின் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் மதருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சைல்டோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து அயோடின் பொறுத்து தான் இருக்கு. இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு தைராய்டு இருந்தாலே அவங்க உடனே மெடிகேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தையோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால
பிரெக்னன்சி டயத்துல அயோடின் டெஃபிஷியன்சின்றது வந்து அந்த குழந்தைக்கும் சரி, அந்த மதருக்கும் சரி கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னா, அவங்களோட நெக் வந்து ஸ்வெல்லன் ஆயிருக்கும். நல்லா வீங்கி போன மாரி இருக்கும். ஓகே, காய்டர்ன்னு சொல்லுவாங்க அத. சில பேர் ரொம்ப ஃபேட் ஆவாங்க. தைராய்டு இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஃபேட் ஆயிடுவாங்க. சில பேர் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஒழுங்கா ஒர்க் பண்ண முடியாது. மெமரி லாஸ் நெறைய இருக்கும். அந்த மாரி அவங்க ஸ்கின்ஸ்ல நெறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் அயோடின் டெஃபிஷியன்சி இன் அடல்ட்ஸ். அதுவே யங் சில்ட்ரனா இருந்தாங்கன்னா, குரோத் ரிட்டார்டேஷன். அவங்க வளர்ச்சி குறுகிடும். அவங்களோட மென்டல் ரிட்டார்டேஷன், மென்டல் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டும் கம்மியாயிடும். அவங்க ஒழுங்கா பேசுறதுல ஏதோ ஒரு ப்ராப்ளமோ, இல்ல கேட்கறதுல ஏதோ ப்ராப்ளமோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நர்வஸ் சிஸ்டம், நர்வ் மசில்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நர்வ்ஸ் அண்ட் மசில்ஸ் ஒரு கோஆர்டினேஷன் இல்லங்கும்போது, அவங்களால அந்த மூவ்மெண்ட்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ வந்து நம்ம கைய அசைக்கணும்னு நினைக்கிறோம்னா, நம்ம அசைக்கிறோம். கால அசைக்கணும்னு நினைக்கிறோம்னா, அசைக்கிறோம். இது எப்படி நடக்குது? நம்மளோட பிரெயின், நர்வ் செல்ஸும் நம்மளோட மசில்ஸுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இந்த டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா, அந்த கோஆர்டினேஷன் கம்மியாயிடும். ஸோ அவங்களோட மூவ்மெண்ட்ஸ வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் அயோடின் டெஃபிஷியன்சி இன் யங் சில்ட்ரன். ஸோ இதுதான் வந்து அபவுட் டெஃபிஷியன்சி டிசீசஸ். ஸோ இந்த மாதிரி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி டிசீசஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட கவர்மெண்ட் வந்து நிறைய நேஷனல் நியூட்ரிஷன் பாலிசிஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் சில பாலிசிஸ் we are going to see. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், ஐசிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று மிட் டே மீல் ப்ரோக்ராம். அடுத்து வந்து நேஷனல் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் நியூட்ரிஷனல் பிளைண்ட்னஸ் டியூ டு விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி, தென் நேஷனல் நியூட்ரிஷனல் அனீமியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம், தென் நேஷனல் அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெஃபிஷியன்சிக்கு ஆக உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஐசிடிஎஸ் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஐசிடிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வருது டக்குன்னு அங்கன்வாடி. இப்போ நிறைய ஐசிடிஎஸ் சென்டர்ஸ் நம்மளோட வில்லேஜஸ், டவுன் எங்கே பார்த்தாலுமே இருக்கு. ஸோ அங்கன்வாடி சொல்லுவாங்க, இல்லை பால்வாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹெல்த் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இம்யூனைசேஷன், தடுப்பூசி போடுவாங்க குழந்தைங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் செக்அப். அவங்க நார்மலாக ஹெல்த் செக்அப்னாலும் நீங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை ப்ரெக்னென்ட் உமனுக்கு போய் பார்த்துக்கலாம். தென் ரெஃபரல் சர்வீசஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன நியூட்ரிஷனல் இல்னஸ், இது டெஃபிஷியன்சி இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சில டேப்லெட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடோலசன்ட் ஏஜில் உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாமே வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுக்குறாங்க. எதனாலனா அவங்களுக்கு அனீமியா வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி. தென் சப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னென்ட் விமன், லாக்டேட்டிங் விமன், அதே மாதிரி சின்ன குழந்தைங்க, இந்த 2 இயர்ஸ் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு சத்து மாவு எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் சப்ளிமெண்ட்ரி ஃபீடிங். எக் கொடுக்குறாங்க. அங்கே போகிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு, பருப்பு, அந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷியஸான ஐட்டம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தென் க்ரோத் மானிட்டரிங் அண்ட் ப்ரொமோஷன். அந்த குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. தென் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன். அந்த குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், அந்த அம்மாக்களுக்கா இருக்கட்டும், தேவர் கிவிங் சம் நியூட்ரிஷனல் ஹெல்த் எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரெஃபரல் சர்வீஸ் ப்ரொவைடட் பை இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீம். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேர், ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன். பால்வாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, 3 வயசுக்கு மேல குழந்தைங்க ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த பால்வாடிக்கு அனுப்பலாம். அங்க வந்து பேசிக்கான எஜுகேஷன் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, தென் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் அதர் சப்போர்ட்டிவ் சர்வீசஸ். வேற என்ன சப்போர்ட்டிவ் சர்வீசஸ் அவங்க பண்றாங்க அப்படின்னா, அங்க உள்ள மக்களுக்கு சேஃபான குடி தண்ணி, ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்குதா, என்விரான்மெண்டல் எப்படி கிளீனா இருக்கா, சானிடேஷன் எப்படி இருக்கு, விமன் எம்பவர்மெண்ட் எப்படி இருக்கு, விமன்ஸ் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்களா, இல்லை அவங்க எம்பவர்டா இருக்காங்களா, அவங்க எஜுகேஷன் எடுத்துக்கிறாங்களா, அந்த மாதிரி ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. தென் அடல்ட் லிட்ரஸி. நிறைய பேர் படிக்காம இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறது.
ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டிவ் சர்வீசஸும் இந்த ஐசிடிஎஸ் ப்ரோக்ராம் மூலியமா கவர்மெண்ட் வந்து நம்ம மக்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு வராங்க. ஸோ எங்க இதை கொடுக்குறாங்க? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அங்கன்வாடிஸ்ல இந்த சர்வீசஸ் கிடைக்குது. அதே மாதிரி சைல்ட் ஹெல்த் சென்டர்ஸ்னும் நிறைய நம்ம கிராமங்கள் டவுன்ல எல்லாமே இருக்கு. ஸோ அங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ பெனிஃபிஷரிஸ் யாரு இது இந்த ஸ்கீம் மூலியமா பெனிஃபிட் ஆகுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 வயசு உள்ள குழந்தைங்க, 6 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க, அடலசன்ஸ் 11 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளம் பெண்கள், அப்புறம் பிரெக்னன்ட் விமன், லாக்டேட்டிங் மதர்ஸ், அப்புறம் வந்து ஆல் விமன்ஸ் ஃப்ரம் 15 to 45, 15லேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற விமன் பாப்புலேஷன் எல்லாருமே இது மூலியமா ஒரு நன்மையை, ஒரு பெனிஃபிட்டை அடைஞ்சிட்டு வராங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ஐசிடிஎஸ். அடுத்து என்ன ப்ரோக்ராம்? மிட் டே மீல் ப்ரோக்ராம். ஸோ மிட் டே மீல் ப்ரோக்ராம்னா சத்துணவு திட்டம். மதியம் வந்து ஸ்கூல்ஸ்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்களா, இப்போ மார்னிங்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது மிட் டே மீல். ஓகே, மோஸ்ட்லி இந்த பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு 6 to 11 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. இதுக்கு இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், சில பேர் சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூல் வர முடியாம போயிடுவாங்க இல்லையா, ஸ்கூல் படிக்காம போயிடுவாங்க இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னா, நேஷனல் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் நியூட்ரிஷனல் பிளைண்ட்னஸ் டியூ டு விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. ஸோ விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால வரக்கூடிய அந்த பிளைண்ட்னஸ் அதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்களுக்கு பிளைண்ட்னஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ சில சர்வீசஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, எது இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, இந்த ஃபுட்டெல்லாம் நிறையா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஒரு எஜுகேஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து விட்டமின் ஏ வந்து ஓரலி சில்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் குழந்தை பிறந்து ஒரு 1 இயர் குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து வேக்சினேஷன் கூட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு விட்டமின் ஏ வந்து ஒரு ஸ்பூனில் கொடுப்பாங்க. ஓகேவா, 6 மாசத்துலேருந்து 5 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் ஏ ஓரலாகவே அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க, இந்த பிளைண்ட்னஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? ஸோ இது பெனிஃபிஷரிஸ் யாருன்னா 6 மந்த்ஸ்லேருந்து 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் விமன், லாக்டேட்டிங் மதர், அதே மாதிரி எல்லா விமன் பிட்வீன் 15 and 45 இயர்ஸ். அடுத்த ஸ்கீம் என்னன்னா, நேஷனல் நியூட்ரிஷனல் அனீமியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஸோ அனீமியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ அயன் ரிச் ஃபுட்ஸ் ரெகுலராக சாப்பிடணும் அப்படின்றதுக்கு ஒரு எஜுகேஷன், ஒரு ப்ரொமோஷன், ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. தென் ஃபோலிக் ஆசிட் அண்ட் அயன் சப்ளிமெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு, ஐ மீன் அடலசன்ட் கேர்ள்ஸ்க்கு, ப்ரெக்னென்ட் லாக்டேட்டிங் உமன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. சிவியர் அனீமியா கேசஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இதில் பெனிஃபிஷியரிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, children between 6 months to 5 years of age, pregnant women and lactating mothers, all women between 15 and 45 years. ஸோ இந்த 3 ஸ்கீமுக்குமே பார்த்தீங்கன்னா இதே ஆள் தான் பெனிஃபிஷியரிஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன? நேஷனல் அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஸோ அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ப்ரோக்ராம். ஸோ எல்லாருக்கும் அயோடின் சத்து மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட மெயினான எய்ம். ஸோ எப்படி அயோடின் சத்தை கொடுக்கறது அப்படின்னா, காமன் சால்ட், நம்மள உப்புல வந்து அயோடின் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா உப்பு வந்து எல்லாருமே ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய ஒரு ஃபுட். ஸோ அதில் அயோடின் நம்ம ஆட் பண்ணோம்னா எல்லாருக்குமே அயோடின் கிடைச்சிடும். ஸோ அயோடின் டெஃபிஷியன்சி வராமல் தடுத்துடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ப்ரோக்ராம். என்ன சர்வீசஸ் கொடுக்குறாங்க, இந்த ப்ராப்ளம் எந்த அளவுக்கு இருக்கும், இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அயோடின் இல்லாதனால அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து கொடுப்பாங்க, அதை வந்து கண்டுபிடிப்பாங்க. தென் அயோடைஸ்டு சால்ட் வந்து எல்லாரும் சப்ளை எடுத்துக்கிறாங்களா வீட்டில் அப்படின்றத செக் பண்ணுவாங்க, அதுக்கு எதுவும் வேணும்னா அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான அயோடைஸ்ட் சால்ட் வந்து கன்சியூமர் விற்கிறாங்களா கடையில், சில பேர் அயோடைஸ்டு சால்ட்டுன்னு போட்டு நார்மல் சால்ட்டை கூட விற்கலாம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி அந்த மாதிரியான கரெக்டாக அந்த அயோடின் வந்து போய் அந்த மக்களுக்கு சேருதா அப்படின்றத மோஸ்ட்லி செக் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன்.
ஸோ லெசன் 6 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நெக்ஸ்ட் லெசன்ஸ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.